ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக்கை நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்தி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு வேண்டானா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 2 முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் பால். நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துற மாதிரி இருந்தால் 1/4 கப் அளவு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். கூடவே 1/2 கப் அளவு எண்ணெய். நான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம சேர்த்திக்கிட்ட முட்டை, பால், எண்ணெய் இதெல்லாத்தையும் சேர்த்தி நம்ம அடிக்கிறப்போ நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதாவை எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒட்டுக்கா சேர்த்தி கலந்துடக்கூடாது. அப்படி நம்ம கலந்தோன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி கலந்து விட்டுக்கலாம். மறக்காமல் கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட மைதா, முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 6 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கீழே கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கீழே அப்புறம் கொஞ்சம் சைடில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தேய்க்கிறப்போ நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போது எண்ணெய் எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. அடுத்தது உள்ள ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓரங்களை நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போது திரும்பவும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆயில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்போது நமக்கு கொஞ்சமாக ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது சரியாயிரும். அடுத்தது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். பார்த்து கவனமாக சூடு பற்றாத மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்படி நம்ம மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கேக் கண்டிப்பாக கருகிரும். இப்படியே நம்ம 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். அதை சென்டரில் விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. அப்படி உங்ககிட்ட டூத் பிக் இல்லைன்னா நீங்கள் கத்தி கூட விட்டு பார்க்கலாம். அடுத்து இதை நம்ம கொஞ்ச நேரம் போல் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி விட்டு ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பிளேட் மேலே வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நமக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்சியான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலர்ஸ் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.